இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் பின்னாடி போகணும். அதாவது 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 1700 அந்த காலகட்டம் ஆற்காடு நவாப்புக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவளம் பீச்சு கிட்ட ஒரு பொட்டி வந்து அப்படியே மிதந்துட்டு வருது. அந்த பொட்டி அவங்க திறந்து பார்க்குறாங்க. அந்த பொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தரோட உடல் வந்து இருக்குது. அதுவும் நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவர் யார், எங்கேருந்து வந்திருக்காரு, ஏதாச்சும் குறிப்பு இருக்கான்னு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு குறிப்பு இருக்குது. அவர் யாருன்னு கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா முகமது நபிகளோட நேரடி தோழரான ஹஸ்ரத் தமீம் அன்சாரி அவரோட உடல் தான் சொல்லிட்டு அதில் கொஞ்சம் குறிப்பு இருக்குது. இவர் யார், இவரை பற்றின வரலாறு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் மதினாவில் பிறக்கிறாரு. அண்ட் இவர் அந்த சிறப்புமிக்க அந்த பத்ரு போருன்னு சொல்லிட்டு இவங்க இஸ்லாமியர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த போரில் பங்கேற்ற 313 பேரில் இவரும் ஒரு. இவர் பல நாடுகள் சென்றிருக்காராம். கடைசியாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்து ஒரு 18 ஆண்டுகள் இங்கே தங்கி மத போதனைகள்லாம் பண்ணிவிட்டு அவர் கடைசியாக இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. நான் இறந்த பிறகு என்னுடைய அந்த பாடியை வந்து ஒரு பொட்டியில் வச்சு இந்த கடல்லையே போட்டுருங்க, கடல்லையே விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ஃபாலோவர்ஸ் வந்து அவர் சொன்னதை கேட்டு அவர் இறந்த பிறகு அவரோட உடலை வந்து அந்த பொட்டியில் வச்சு கடலில் விட்டுருக்காங்க. இந்தியாவில் எந்த பகுதியில் விட்டாங்க தெரியல. அது கடைசியாக எங்கே ஒதுங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவளத்தில் இருக்கிற இந்த பகுதியில் தான் ஒதுங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஆற்காட்டு நவாப் வந்து கண்டெடுத்து அவருக்கான இங்கே ஒரு தர்கா வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த தர்காவோட வரலாறு. இப்படி ஒரு வரலாறு தான் சொல்லிட்டு இங்கே இருக்கிற லோக்கலைட்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் இந்த தர்காவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக விசிட் பண்ணோம். இந்த தர்காவுக்கு யாருனாலும் போகலாங்க, எந்த கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணாலும் இந்த தர்காவை போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற தர்காவில் அங்கே ஒரு பூந்தின்னு ஒன்று கிடைக்குங்க. அந்த பூந்தியை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கடற்கரையில் உட்காந்துட்டு அப்படியே இயற்கையோடு ரசிச்சுட்டு அந்த பூந்தியை சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இணைந்திருங்க. சைனிங் ஆஃப் சசிகுமார் பரந்தமன். டேக் கேர், பாய்.